ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேது இருந்துட்டு எதுவுமே பேச முடியாமல் எல்லார் முன்னாடியுமே ஒரு குற்றவாளி மாதிரி தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராஜாங்கம் ரெண்டு முடிவாக சொல்லியிருக்காங்க. ஒன்று, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இந்த வீட்டில் இருந்தால் இருக்கணும், அப்படி இல்லை என்னுடைய சொத்தில் பாதி எழுதி கொடுக்குறேன், விவாகரத்து பண்ணிவிட்டு இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தமிழ்ச்செல்வியை சொல்லிடுறாங்க. தமிழ்ச்செல்வி ரொம்பவே அழுதுகிட்டு நிற்கிறாங்க. இங்கே செல்லப்பா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் அப்படியெல்லாம் போக முடியாது, என் பொண்ணுக்கு சேது வந்து ரொம்பவே முக்கியம். அதே சமயம் சேதுவை எந்த ஒரு பொண்ணுக்குமே கண்டிப்பாக என் பொண்ணு விட்டு கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்லப்பா வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம அப்போத்தான் இருந்துட்டு, ராசாங்கம் என்னையா முடிவு எடுத்திருக்க நீ, எப்படியா எந்த முடிவை தான் தமிழ்ச்செல்வி இப்போ சூஸ் பண்ணுவா? அவளுக்கு அவன் புருஷனா ரொம்பவே உயிர், அவன் புருஷன் மேலே அவள் ரொம்பவே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கா, அவன் எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லி. இப்போது விவாகரத்துன்னு சொன்னால் அவள் என்னையா பண்ணுவா? அதே சமயம் இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நின்றுக்கிட்டு இருக்கிட்ட சகிச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி அதாவது கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிற, அப்படி இல்லைனா விவாகரத்து வாங்கிட்டு போயிடணும்னு சொல்கிற, அவள் எதையா அவள் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இப்போ அப்போத்தான் வந்து சொல்ல, இங்கே ராஜாங்க இருந்துட்டு, அம்மா இந்த விஷயத்தில் யாருமே பேசாதீங்க, நான் முடிவு எடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க சொல்ல, இங்கே நம்ம சன்னியாசி இருந்துட்டு, அண்ணே இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக யோசித்து முடிவு எடுக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரு சன்னியாசி, குறுக்க யாரும் பேசாதீங்க, திரும்ப இந்த பிரச்சனையவே பேசிக்கிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே ராஜாங்க சொல்கிறாங்க. இப்போது சன்னியாசிக்கிட்ட, சன்னியாசி அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்ட்டு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சன்னியாசி இருந்துட்டு இங்கே நம்ம செல்லப்பங்கிட்ட கேட்குறாங்க. இங்கே செல்லப்ப இருந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இங்கே தமிழ்ச்செல்வி முகத்தை பார்த்து ரொம்பவே அழுகுறாங்க. தமிழ்ச்செல்வி இப்போ இந்த அப்பா என்னையா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, அவங்க அதாவது ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, கண்டிப்பாக நீங்கள் எடுத்த முடிவுகளுக்கு நான் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டேன், அதை என்னால் ஒத்துக்கவும் முடியாது. இங்கே தப்பு நடந்துச்சா இல்லையானே டவுட்டாக இருக்குது, தப்பு நடந்திருந்தா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன், அதை தீர விசாரிங்க மாமா, ப்ளீஸ் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்பவும் தமிழ்ச்செல்வி பேச, இங்கே ராஜாங்க இருந்துட்டு, ஆளுக்கு ராஜா மந்திரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க, நான் 2 முடிவு எடுத்து சொல்லியிருக்கேன், அதில் ஏதாச்சும் ஒரு முடிவை நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க சொல்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம கருப்பு வந்து அந்த கேக்கை வந்து டெஸ்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க, போயிட்டு கேட்குறாங்க, ஒரு 4 மணிக்கு போய் கேட்குறாங்க. எங்கள் டெஸ்ட் எடுக்கிறவங்க இருந்துட்டு, இங்கே பாருங்க ஐயா, எங்களாலும் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ட்ரை பண்ணோம், ஆனால் முடியல, கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டு ரிசல்ட்டு நாளைக்கு தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கருப்பு இருந்துட்டு பயங்கரமாக டென்ஷனாக வராங்க. ஐயோ, அந்த கேக்கில் மருந்து கலந்துருக்கா இல்லையானே தெரியலையே, அது வேற நாளைக்கு தான் வரும்னு வேற சொல்கிறாங்க, வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பு வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கருப்பு வந்து வீட்டுக்கு வந்ததுமே இங்கே எல்லாருமே கூட்டமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, ரொம்பவே பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு நம்ம கருப்புக்கும் புரியுது. இங்கே ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பார், நீ எந்த முடிவேனா எடுத்துக்கோ, இப்போதைக்கு தாமரைக்கும் சேதுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு அதுக்கான வேலை எல்லாமே பார்க்கணும், நிறைய வேலை இருக்குது, சிம்பிளாக தான் வீட்டிலே தான் செய்கிறோம், இருந்தாலுமே அதுக்கான வேலை எல்லாத்தையுமே செய்யணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க இருந்துட்டு அங்கேருந்து எழுந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே சாவித்திரி இருந்துட்டு தமிழ்ச்செல்விக்கிட்ட, இங்கே பார், நீ என்ன முடிவுனாலும் எடு, அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை, இப்போது ராஜாங்க அண்ணன் சொல்லிட்டு போயிட்டாரு, தாமரைக்கும் சேதுக்கும் கல்யாணம் நடந்தே தான் தீரும், உன்னால் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது, உன்னால் என்ன முடியுமோ அதை பார்த்துக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி ரொம்பவே திமிராக பேசுகிறாங்க. இங்கே தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்க காரியம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, நீங்கள் பண்ண சூழ்ச்சியே அந்த கடவுள் வந்து எனக்கு காட்டி கொடுப்பாரு, அப்போ வச்சுக்கிறவங்கள உங்கள் பொண்ணுக்கும் என் மாமாவுக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கவே நடக்காது, அதை தடுத்து நிறுத்தி காட்டுறேனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி சவால் விடுறாங்க.
அதுக்கப்புறம் எல்லாருமே போயிடுறாங்க. இங்கே நம்ம சேது இருந்துட்டு கருப்பு, அதாவது மாமா இங்கே வாமாம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன மாமா சொன்னாங்க, டெஸ்ட் ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா மாப்பிள்ள, நாளைக்கு தான் வருமா, அது அந்த ரிசல்ட்டே நாளைக்கு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு 24 மணி நேரம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கருப்பு சொன்னதும் இங்கே சேதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மாமா, அந்த ரிசல்ட் வந்தால் தான் அதில் என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா தான் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்குமே. அப்பா சொல்லிட்டு போயிட்டாரு, ஒன்று தமிழ்ச்செல்வி கூட இருந்து விவாகரத்து வாங்கணும், அப்படி இல்லைன்னா 2ஆம் தாரமாக தாமரையை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லிட்டு போயிட்டாரு. தமிழ்ச்செல்வி என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் ரொம்பவே குழம்பி போயிருந்தா. என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் அப்பா எந்திரிச்சு போயிட்டாரு. தாமரைக்கும் எனக்கும் கட்டாயம் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாரு மாமா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஊரே கூடிருச்சு. எல்லார் முன்னாடியும் அப்பாவை அசிங்கப்படுத்திட்டேன். எல்லாமே என்னால் தான். நான் இன்றைக்கி குடிக்காமல் இருந்திருந்தா கண்டிப்பாக என்ன நடந்திருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கும். குடித்ததுனால என்னை அவங்க ஏமாத்துறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல மாமா. தமிழ்ச்செல்வியை பிரிஞ்சும் என்னால் இருக்க முடியாது. இந்த தாமரை அடிக்கடிக்கு என்கிட்ட என் ரூமுக்கு வந்து என்னை தொட்டெல்லாம் பேசுவா. நான் அப்போல்லாம் அது சாதாரணமாக நினச்சிட்டேன். இப்போ ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி இப்போ என்னை வலையில் சிக்க வச்சுட்டாங்க மாமா. அந்த கேக்கில் மட்டும் ஏதாவது கலந்துருக்குன்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் இருக்குது அந்த சாவித்திரிக்கும் அந்த தாமரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேது ரொம்பவே கோவமாக பேசுகிறாங்க. இங்கே நம்ம கருப்பு இருந்துட்டு, மாப்பிள்ள நீ கவலைப்படாத மாப்பிள்ள, நாளைக்கு காலையிலே போயிட்டு டெஸ்ட்டு ரிசல்ட்டை நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அதில் கண்டிப்பாக அவங்க மயக்க மருந்து கலந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கருப்பு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம தமிழ்ச்செல்வி வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாதுப்பா. அவங்க என்ன சூழ்ச்சி பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் செல்லப்பா இருந்துட்டு, இங்கே பார்த்து தமிழ்ச்செல்வி, கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. இந்த அப்பா என் தலையை அடகு வச்சாவது எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன், உன் வாழ்க்கையை காப்பாற்றிடுவேன் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செல்லப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மலர் அப்போ தான் வராங்க. தமிழ், என்ன தமிழ், என்ன முடிவு எடுத்திருக்க? ராஜாங்க ஐயா அப்படி ஒரு முடிவை சொல்லிட்டு போயிட்டாரு. நீ என்ன தான் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல தமிழ். உன் இடத்துல நான் இருந்திருந்தா எனக்கு தலையே பிச்சுட்டு போயிருந்திருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுட்டு மூளையில் முடங்கியிருப்பேன். நீ ரொம்ப தைரியமாக இருக்க தமிழ். கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு எனக்கு தெரியும் தமிழ். தாமரைக்கும் சேது ஐயாக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மலர் வந்து சொல்கிறாங்க. இங்கே தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, ஆமாக்கா கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே சாவித்திரி வந்து, இந்த தமிழ்ச்செல்வி வந்து எல்லாத்து காரியத்தையும் கெடுத்து விட்டுருவா போலையே, எப்படி யார் வந்து தடுத்தாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு, எப்படியோ இவங்க எல்லாரும் சண்டை போட்டு நல்லா மங்க மாறணும், அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். என்ன ஒன்று, சொத்தில் பாதி எழுதி வைக்கிறேன்னு சொல்கிறாரு, அதுதான் கடுப்பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இங்கே சாவித்திரி இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட, மதினி கொஞ்சம் நீங்களும் கடை வரையும் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், துணிமணியெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம், தாமரைக்கு தேவையானது, நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்குமே துணிமணி எடுக்கணும்ல, வாங்க மதினி நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈஸ்வரியுமே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இங்கே நம்ம ராஜாங்கம் வெளியில் போயிட்டு வந்ததுமே திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இங்கே சாவித்திரியை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாவித்திரி வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்லி இங்கே சன்னியாசி சொல்ல, சன்னியாசிக்கிட்ட, சன்னியாசி உடனே சாவித்திரிக்கு கால் பண்ணி இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாவித்திரியும் தாமரை ஈஸ்வரி எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே ராஜாங்க இருந்துட்டு, இந்த கல்யாணத்தை இந்த வார கடைசியில் நடத்தக்கூடாது, நாளைக்கே கல்யாணத்தை நடத்தியே ஆகணும், தேவையில்லாமல் நடுவில் நிறைய பிரச்சனை நிறைய குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பார் சாவித்திரி, நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது, நைட்டுக்குள்ளே உன்னால் எந்த அளவுக்கு எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ, அதாவது கல்யாணத்துக்கான வேலையை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வேலையை செஞ்சுடு, நாளைக்கு காலையில் தாமரைக்கும் சேதுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே மறுநாள் காலையில் இங்கே கருப்பு வந்து ரிசல்ட்டு என்னவா வந்திருக்கோம் அப்படின்றதுக்காக டெஸ்ட்டு எடுக்கிற இடத்துக்கு போயிருக்காங்க. இங்கே கல்யாண ஏற்பாடு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே மலர் இருந்துட்டு போயிட்டு தமிழ்ச்செல்விக்கிட்ட, தமிழ் கல்யாணம் 5-6 நாள் கழிச்சு தானே சொன்னாங்க, ஆனால் ராஜாங்க ஐயா இப்போ நாளைக்கே கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட் சொல்லியிருக்காங்க. இப்போ கல்யாண வேலையெல்லாம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி கல்யாணம் என்ன தமிழ், உனக்கு இந்த விஷயம் தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. இங்கே தமிழுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. யாருக்கா எனக்கு எந்த விஷயமே சொல்கிறதில்லக்கா, நீங்கள் சொன்னாதான் சரிக்கா நான் ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் வந்து ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ராஜாங்க இருந்துட்டு சேதுவை பட்டு வேட்டி பட்டு ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு வர சொல்கிறாங்க. சன்னியாசி இருந்துட்டு சேதுக்கிட்ட சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் சேதுவும் பட்டு சட்டையோடு வராங்க. எங்கள் தாமரையுமே பட்டு புடவை கட்டி அழகாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வராங்க. எங்கள் தாமரை 2 பேரையுமே ஒன்றா நிறுத்தி அங்கே வீட்டுக்குள்ளேயே ஒரு மனையை வச்சு அங்கே உட்கார வைக்கிறாங்க. அப்போ தான் தமிழ்ச்செல்வி, இங்கே பாருங்க மாமா, கண்டிப்பாக இப்படி ஒரு காரியத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்கள் என்ன தான் நினச்சாலும் சரி இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். ஏன் மாமா இப்படி ஒரு எனக்கு துரோகம் பண்ணுறீங்க? என்னை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கூட பரிதாபமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் வந்து கத்திக்கிட்டு இருக்க, இங்கே நம்ம ராஜாங்க இருந்துட்டு தாலியை எடுத்து கையில் கொடுக்குறாங்க. கட்டு சேது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி கதறி கதறி அழுகுறாங்க, கையெடுத்து கும்பிட்றாங்க. ப்ளீஸ் மாமா இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தமிழ் வந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே சேதுவுமே அழுகையாக அந்த தாலியை கையில் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. கட்டலாமா வேணாவா, இந்த மாமா இன்னுமே வரலையே, டெஸ்ட்டு ரிசல்ட்டோடு வந்தாருன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் இங்கே சேது வந்து நம்ம கருப்பை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே கருப்பு வந்து ரிசல்ட்டை வாங்கிட்டாங்க. அந்த ரிசல்ட்டில் கேக்கில் மயக்க மருந்து தான் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கருப்பு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இதை உடனே எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சுறுசுறுப்பாக ஓடி வராங்க. இங்கே சேது இருந்துட்டு தாலியை கையிலே வச்சுக்கிட்டு மாமா வந்துருமாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. நம்ம கருப்பு கரெக்டான டைமுக்கு வருவார்.